வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவோட பொற்காலத்தை ஆண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எத்தனையோ பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனங்களை நடிச்சிருக்கிறார். ஆனா அவரோட ஜோடியா இல்லைன்னா அவரோட சமகாலத்துல நடிச்ச முன்னணி நடிகைகளே சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அவரை ஹீரோவா வச்சு படம் தயாரிச்சது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம். இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு முன்னணி நடிகைகள் தங்களோட சொந்த காசை போட்டு வேற எந்த ஒரு ஹீரோவையும் இந்த அளவுக்கு முன்னால நிறுத்தி தங்களோட சொந்த படங்களை தயாரிச்சது கிடையாது. இது ஒன்னே போதும் நடிகர் திலகத்தோட அசாத்தியமான அந்த நடிப்பு திறமைக்கும் அவர் மேல அந்த காலத்து பெண் ஆளுமைகள் வச்சிருந்த மாபெரும் மதிப்புக்கும் அவரோட படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த அசைக்க முடியாத அந்த கலெக்ஷன் வெற்றிக்கும் ஒரு மிகப்பெரிய சான்று. வேற எந்த ஒரு இந்திய நடிகருக்கும் கிடைக்காத தனிப்பெரும் பெருமை இது அப்படின்னு சொன்னா அதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோல சிவாஜி கணேசனை மட்டுமே நம்பி படம் தயாரிச்ச அந்த சாதனை நடிகைகள் யார் யார், அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, அவங்க தயாரிச்ச படங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பானுமதி ராமகிருஷ்ணா, தயாரிப்பு நிறுவனம் பரணி பிக்சர்ஸ், தயாரித்த திரைப்படம் மணமகன் தேவை. தமிழ் தெலுங்கு சினிமாவில் மல்டி டேலண்ட் சூப்பர் ஸ்டார் நடிகையா இருந்த பி பானுமதி ராமகிருஷ்ணா அவங்களோட பரணி பிக்சர்ஸ் மூலமா நடிகர் திலகத்தை வச்சு மணமகன் தேவை படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, இந்த படம் நடிகர் திலகத்தோட சூப்பரான காமெடி நடிப்பை வெளியே கொண்டு வந்த ஒரு காமெடி என்டர்டைனர் படம். பானுமதி ராமகிருஷ்ணா சொந்த குரல பாடின பாட்டுகள் இடம்பெற்ற படமும் கூட. இரண்டாவது ஜி வரலட்சுமி, தயாரிப்பு நிறுவனம் சந்திரசேகரா பிலிம்ஸ், தயாரித்த திரைப்படம் ஹரிச்சந்திரா. தன்னோட கம்பீரமான நடிப்பான முத்திரை வதிச்ச நடிகை ஜி வரலட்சுமி அவர்கள் சந்திரசேகரா பிலிம்ஸ் பேனர்ல சிவாஜிய முக்கியமான ஹீரோவா வச்சு ஹரிச்சந்திரா படத்தை தயாரிச்சு வெளியிட்டாங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும் அப்படிங்கிற கதையில ஹரிச்சந்திரனா சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்து காட்டின படம் இது. எமோஷனலான வசனங்களும் நடிகர் திலகத்தோட அந்த கணீர் என்ற குரலும் இந்த படத்தை எப்பவுமே அழியாத ஒரு காவியமா மாத்துச்சு. மூணாவது அஞ்சலி தேவி, தயாரிப்பு நிறுவனம் அஞ்சலி பிக்சர்ஸ், தயாரித்த திரைப்படங்கள் பரதேசி தெலுங்கு, பூங்கோதை, பக்த துகாராம் தெலுங்கு. தமிழ் மற்றும் தெலுங்கு பட உலகத்துல முன்னணி நடிகையா ஜொலிச்ச நடிகை அஞ்சலி தேவி தன்னோட அஞ்சலி பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா நடிகர் திலகத்தை வச்சு 3 முக்கியமான திரைப்படங்களை தயாரிச்சார். இந்த படங்களோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தா, பரதேசி மற்றும் அதன் தமிழ் வடிவமான பூங்கோதை ரெண்டுமே சிவாஜி கணேசன் அவர்களோட ஆரம்பகால திரையுலக வாழ்க்கையில நடிப்பு திறமையை நிரூபிச்ச மிக முக்கியமான காதல் காவியங்கள். மேலும் பக்த துகாராம் திரைப்படத்துல நடிகர் திலகம் செஞ்சிருந்த அந்த வீர சிவாஜி கதாபாத்திரம் ரசிகர்களிடையே அவருக்கு பெரிய பாராட்டை பெற்று தந்த ஒரு திரைப்படம். நாலாவது சாந்தகுமாரி, தயாரிப்பு நிறுவனம் ராகினி பிலிம்ஸ், தயாரித்த திரைப்படம் பெண்ணின் பெருமை. பழம்பெரும் குணச்சித்திர நடிகையான சாந்தகுமாரி தன்னோட ராகினி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் பேனர்ல சிவாஜி கணேசன் அவர்களை முதன்மை கதாபாத்திரமா கொண்டு பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு உன்னதமான குடும்ப திரைப்படத்தை தயாரிச்சார். இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, இந்த திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி என பல நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரைப்படம் உணர்ச்சி பூர்வமான காட்சிகளுக்காக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற ஒரு கிளாசிக் திரைப்படம் ஆகும். அஞ்சாவதா UR ஜீவரத்னம், தயாரிப்பு நிறுவனம் மெர்க்குரி பிலிம்ஸ், தயாரித்த திரைப்படம் வாழ்விலே ஒரு நாள். மிகச்சிறந்த பாடகியாகவும் நடிகையாகவும் முத்திரை வைத்த UR ஜீவரத்னம் தன்னோட மெர்க்குரி பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்சு வெளியிட்டார். ஆறாவதா KR விஜயா, தயாரிப்பு நிறுவனம் அசோகா பிரதர்ஸ் மற்றும் வள்ளிநாயகி பிலிம்ஸ், தயாரித்த திரைப்படம் நான் வாழ வைப்பேன். புன்னகை அரசி KR விஜயா அசோகா பிரதர்ஸ் மற்றும் வள்ளிநாயகி பிலிம்ஸ் மூலமா நடிகர் திலகம் நடிச்ச நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற பெரிய ஹிட் படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, இந்த படம் இந்தியில வந்த மஜ்பூர் படத்தோட ரீமேக். இதுல நம்ம நடிகர் திலகம் சிவாஜியோட சேர்ந்து ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சது இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஏழாவதா புஷ்பலதா ராஜன், தயாரிப்பு நிறுவனம் ராஜா மகாலட்சுமி ஆர்ட்ஸ், தயாரித்த திரைப்படங்கள் லாரி டிரைவர் ராஜாக்கன்னு ஊரும் உறவும். இந்த படங்களோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, ஊரும் உறவும் படம் கிராமத்து பின்னணியில பாச போராட்டத்தை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல தரமான படம். லாரி டிரைவர் ராஜாக்கன்னு ஒரு கமர்ஷியல் வணிக படமா எடுக்கப்பட்டது. எட்டாவது மஞ்சுளா விஜயகுமார், தயாரிப்பு நிறுவனம் வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ், தயாரித்த திரைப்படம் நெஞ்சங்கள். 70களில் முன்னணி நடிகையா இருந்த மஞ்சுளா விஜயகுமார் தன்னோட சொந்த கம்பெனியான வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ் சார்பா நடிகர் திலகம் சிவாஜி வச்சு நெஞ்சங்கள் படத்தை தயாரிச்சார்.
இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, மேஜர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல உருவான திரைப்படம். நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான திரைப்படம். நடிகர் தியாகராஜன் வில்லனா நடித்த திரைப்படம். 9வது ஸ்ரீபிரியா. தயாரிப்பு நிறுவனம் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி. தயாரித்த திரைப்படம் நட்சத்திரம். எத்தனையோ படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச நடிகை ஸ்ரீபிரியா ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அப்படிங்கிற பேருல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல சிவாஜி கணேசன் நடிச்ச நட்சத்திரம் படத்தை தயாரிச்சு வெளியிட்டார். இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, நிறைய முன்னணி நடிகர்கள் கெஸ்ட் ரோல்ல நடிச்ச இந்த படத்துல நடிகர் திலகமும் ஒரு கௌரவ வேஷம் பண்ணியிருந்தார். 10வது விஜய் நிர்மலா அண்ட் கிருஷ்ணா. தயாரிப்பு நிறுவனம் பத்மாலயா பிக்சர்ஸ். கின்னஸ் ரெக்கார்டு பண்ணின பெண் டைரக்டரும் நடிகையுமான விஜய நிர்மலா அப்புறம் நடிகர் கிருஷ்ணா ஜோடி அவங்களோட ஃபேமஸான பத்மாலயா பிக்சர்ஸ் மூலமா சிவாஜி கணேசன் நடிப்புல விஸ்வரூபம், தியாகி அப்புறம் தெலுங்குல விஸ்வநாத நாயகுடு படங்களை தயாரிச்சாங்க. இந்த படங்களோட சிறப்பம்சங்கள், விஸ்வநாத நாயகுடு அப்படிங்கிற பிரம்மாண்டமான தெலுங்கு வரலாற்று படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் செம கம்பீரமா நடிச்சு ஆந்திரா ரசிகர்களையே மிரள வச்சார். தியாகி மற்றும் விஸ்வரூபம் படங்கள் ஆக்ஷன் படங்களா அமைஞ்சது. 11வது சாவித்ரி கணேஷ். தயாரிப்பு நிறுவனம் ஸ்ரீ சாவித்ரி புரொடக்ஷன்ஸ். தயாரித்த திரைப்படம் பிராப்தம். நடிகர் திலகம் அப்படின்னு எல்லாராலும் கொண்டாடப்படுகிற நடிகை சாவித்ரி ஸ்ரீ சாவித்ரி புரொடக்ஷன்ஸ் மூலமா தயாரிச்சு டைரக்ட் பண்ணி சிவாஜியோட சேர்ந்து நடிச்ச உருக்கமான காவியம் தான் பிராப்தம். படத்தோட சிறப்பம்சம் மூக மனசுலு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த படம். மறுபிறவிய மையமா வச்ச ஒரு வெயிட்டான லவ் ஸ்டோரி. எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக்ல பாட்டுகள் எல்லாம் சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. 12வது ஈவி சரோஜா, அவரோட சகோதரர் ஈவி ராஜன். இவங்களோட பட நிறுவனம் ஈவிஆர் பிக்சர்ஸ். தயாரித்த திரைப்படம் தங்கச்சுரங்கம். தன்னோட நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த நடிகை ஈவி சரோஜா அப்புறம் அவங்களோட பிரதர் ஈவி ராஜன் 2 பேருமே சேர்ந்து தங்களோட ஈவிஆர் பிக்சர்ஸ் பேனர்ல சிவாஜி கணேசன் நடிப்புல செம விறுவிறுப்பான தங்கச்சுரங்கம் படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு ஸ்பை த்ரில்லர் கதையில துப்பறியும் அதிகாரியா நடிச்ச ஒரு ஸ்டைலிஷான படம். 13வது டி.ஆர். ராஜகுமாரி அண்ட் அவரோட சகோதரர் டி.ஆர். ராமண்ணா. தயாரிப்பு நிறுவனம் ஆர்.ஆர். பிக்சர்ஸ். தயாரித்த திரைப்படங்கள் கூண்டுக்கிளி, காத்தவராயன். டி.ஆர். ராஜகுமாரி அப்புறம் அவங்களோட பிரதரான ஃபேமஸ் டைரக்டர் டி.ஆர். ராமண்ணாவோட ஆர்.ஆர். பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா சிவாஜி கணேசன் நடிப்புல கூண்டுக்கிளி மற்றும் காத்தவராயன் ஆகிய படங்களை தயாரிச்சாங்க. இந்த படங்களோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச ஒரே ஒரு படம் கூண்டுக்கிளி மட்டும்தான். அப்புறம் காத்தவராயன் படம் அதோட புராண கதைக்காகவும் சூப்பரான பாட்டுகளுக்காகவும் இன்னைக்கும் பேசப்படுது. பாத்தீங்களா நேயர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வெறும் நடிகரா மட்டும் இல்லாம தன்னை வச்சு படம் தயாரித்த அத்தனை சக நடிகைகளுக்கும் திரையுலகத்துல பெரிய மகுடத்தையும் வெற்றியையும் தேடி தந்த ஒரு உன்னதமான கலைஞனா இருந்திருக்கிறார். இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவராசியமான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.